சில காரியத்தில் ஆண்டவர் உங்களை வெயிட் பண்ண வைப்பார். நீ அமைதியா இரு. அந்த வெயிட் பண்ண வைக்கிறது அப்படின்றது நம்ம பதட்டத்தோடு இருக்கிறது அல்ல. வெயிட் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறது, நம்ம நிறைய பேர் வெயிட் பண்ணுறது வந்து சோர்ந்து சோர்ந்து போகிறோம். இல்லை இல்லை இல்லை, அது பாட்டுக்கு நடக்கும் ஏற்ற காலத்தில். அவ்வளோதான். கர்த்தர் வாக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, நான் உனக்கு பிள்ளையை தருவேன்னு வாக்கு கொடுத்தாரு. ஆனால் ஆபிரகாம் வந்து அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டு அவ்வளோ எனக்கு நான் 10 வருஷம் காத்திருந்தேன், எனக்கு கிடைக்கல, நான் விசுவாசமாக இருக்க மாட்டேன். 10 வருஷம் காத்திருந்தேன், நான் இனி ஜெபம் பண்ண மாட்டேன், நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு இல்லை. எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த வாக்கு தத்தம் என்ன பண்ணுறது, அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன், ஆண்டவர் செய்வாருன்னு வெயிட் பண்ணுறேன். அந்த நேரத்தை அவர் வச்சிருக்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் அவருடைய மனசோ அவருடைய சிந்தையோ எந்த விதத்திலையும் பாதிக்கப்படவே இல்லை. அப்போ ஆண்டவர் உங்களை ஏதாவது ஒரு விதத்தில் காத்திருக்க பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் காத்திருங்க. ஆனால் எப்படி காத்திருக்கணும்னா சந்தோஷத்தோடே காத்திருக்கணும், பயம் இல்லாமல் காத்திருக்கணும், ஸ்ட்ரெஸ் ஆகாமல் காத்திருக்கணும். அவர் சொன்னாரியா, கண்டிப்பாக ஏற்ற நேரத்தில் அது நடக்கும். அதான் யோசேப்பு வந்து சின்ன வயசுலேயே ஆண்டவர் வந்து தரிசனத்தை கொடுத்தார். அந்த தரிசனத்திற்கு அவர் காத்திருக்கிறார். எனக்கு கண்டிப்பாக ஒரு நாள் ஆண்டவர் நிறுத்துவார்னு காத்திருக்கிறார். ஆனால் காத்திருக்கிறதுனால அவர் வந்து போத்திபாருடைய வீட்டில் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், நான் சிறைச்சாலையில் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படி சொல்லவே இல்லை. காத்திருப்பிற்கும் நம்ம வந்து செயல்படுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நிறைய பேர் இன்னைக்கு செய்கிற பெரிய தவறு என்ன அப்படின்னா, அவங்க காத்திருக்கிறாங்கன்னா எதையுமே செய்ய மாட்டாங்க, காத்து மட்டும்தான் இருப்பாங்க. அவ்வளோதான். அதை நினச்சி சோகமாகி ராத்திரி பகலாக தூங்காமல் அப்படியே யோசிச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில, இது வந்தாதான் அடுத்தது. நீ பாட்டுக்கு செஞ்சுட்டே இருங்க, நீங்கள் பாட்டுக்கு ஓடிட்டே இருங்க. ஆண்டவர் சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தர் கைவிடுகிற தேவனே அல்ல. அது நடக்கும். ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு வல்லவராக இருக்கிறார். அப்போ தான் நம்ம சேதமே இல்லாமல் நம்ம பாதுகாக்கப்பட முடியும். ஆமென்.